Good day to you all. I'm glad to meet you all again. இன்னைக்கு நாம 10-day beginners preparatory class in day 8 இருக்கிறோம். இந்த 10 நாட்கள் வகுப்பில் ஆங்கில ஆரம்ப பயிலுனர்களுக்கான introduction to word class day 1லும், nouns day 2லும், pronouns day 3லும், verbs day 4லும், adjectives day 5லும், adverbs day 6லும், prepositions day 7லும் தெளிவாக பார்த்து முடித்துள்ளோம். பார்வையிடாதவர்களுக்காக லிங்க்ஸ் அண்ட் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன். பார்வையிடுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் கமெண்ட் பண்ணுங்க. I will help you. ஆங்கிலத்தில் நீண்ட வாக்கியங்களை பேசவும் ஒரே வகையை சார்ந்த பல சொற்களை ஒரே வாக்கியத்தில் அமைத்து பேசவும் நமக்கு இணைப்பு சொற்கள் அவசியமானவை. இப்போ இணைப்பு சொல் இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? லிங்கிங் வேர்ட்ஸ் ஆர் ஜாயினிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்வோம். இதற்கான சிறப்பு பெயர் தான் கன்ஜங்ஷன்ஸ். எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கன்ஜங்ஷன்ஸ். இந்த சொல்ல இலகுவில் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஜங்ஷன் என்றால் சந்தி, அதாவது வீதிகள் ஒன்றாய் இணையும் இடம் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த விடயம்தான். அப்போ இந்த சொல்ல நீங்க மறக்க தேவையில்லை. கன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன? ஜாயினிங் வேர்ட்ஸ் ஆர் லிங்கிங் வேர்ட்ஸ். ஆரம்ப நிலை பயிலுனர்களாக நாம் அறிந்திருக்க வேண்டிய தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சில கன்ஜங்ஷனை தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போன்றோம். உதாரணத்துக்கு பாருங்க, மாலாவும் ஷீலாவும் கடைக்கு போனார்கள். மாலாவுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஆனா ஷீலாவுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. நான் அங்கு சென்றடையும் வரை அவர்கள் காத்திருந்தார்கள். அவள் நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போனாள், ஏனென்றா அவளுக்கு காய்ச்சல். இப்படின்னு சொல்லி நாங்க பேச்சு வழக்கில பல தமிழ் வாக்கியங்களை பேசுவதுண்டு. இவற்றையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் பேச வேண்டுமாயின் கட்டாயமா நமக்கு இந்த கன்ஜங்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்க வேண்டும். இவ்வளவு நாளும் வேர்ட் கிளாஸ் பல்லது பார்த்து விட்டோம். ஆனால் இங்கு சொல்லப்பட்ட ஆனால், ஏனென்றால், வரை போன்ற சொற்கள் நமக்கு தெரியாது. அப்போ அவற்றை தெரிந்திருப்பேன் மாத்திரமே இது போன்ற வாக்கியங்களையும் எங்களால் ஆங்கிலத்தில் அழகாகவும் தெளிவாகவும் பேசிட முடியும், இல்லையா? அப்போ மற்றும் இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? and. ஆனால், but அல்லது சில நேரங்கள்ல ஓ என்ற வாரம் சொல்வோம். காஃபியோ டீயோ அந்த மாதிரி ஓ என்ற ஒலியில கூட நாங்கள் பேசிக்கொள்வோம். அல்லது இதற்கு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லும் சொல் or. ஏனென்றால், ஏனெனில், because, வரை, till, all, if. இப்போ நாங்கள் உதாரணங்கள் பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு இவை பற்றிய தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். இப்போ மாலாவும் ஷீலாவும் இங்கு என்னும் சொல் பயன்படுத்தியுள்ளோம். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? மாலா அண்ட் ஷீலா. மாலா அண்ட் ஷீலா. ரவி, ராஜா மற்றும் கணேஷ். இதை எப்படி சொல்லலாம்? ரவி, ராஜா and கணேஷ். இப்ப உங்களுக்கு நல்ல விளங்கும் நினைக்கிறேன். அடுத்து வாக்கியங்கள் பார்ப்போம். அம்மா பூரி செய்தார், நான் சட்னி செய்தேன். அம்மா பூரி செய்தார், my mom made பூரி, I made சட்னி. இரண்டையும் நாங்க இணைத்து சொல்லணும். அம்மா பூரி செய்தார் மற்றும் நான் சட்னி செய்தேன். எப்படி சொல்லலாம்? my mom made பூரி and I made சட்னி. இரண்டு வாக்கியங்களை நாங்கள் ஒன்றாக இணைத்துள்ளோம். சொல்லி பாப்போமா? My mom made பூரி and I made சட்னி. ரொம்ப இலவா இருக்கா? நாங்க பாப்போம். நான் பான் சாப்பிட்டேன், நான் பனிஸ் சாப்பிட்டேன். I ate bread, I ate a bun. I ate bread, I ate a bun. இப்போ நான் பானும் பனிஸும் சாப்பிட்டேன். இது எப்படி சொல்லிருக்கலாம்? I ate bread and a bun. I ate bread and a bun. அடுத்த உதாரணம் பாப்போம். மாலா பாடசாலைக்கு சென்றாள், ஷீலா பாடசாலைக்கு சென்றாள். மாலா பாடசாலைக்கு சென்றால் கடந்த காலத்தை குறிக்கிறோம். மாலா went to school.
மாலா went to school. ஷீலா பாடசாலைக்கு சென்றாள். ஷீலா went to school. இப்போ இது ரெண்டையும் இணைத்து எப்படி சொல்லலாம்? மாலாவும் ஷீலாவும் பாடசாலைக்கு சென்றார்கள். மாலா and ஷீலா. மாலா and ஷீலா went to school. மாலா and ஷீலா went to school. அப்போ இது போல அல்லது மற்றும் என்று நாம் தமிழில் எங்கெல்லாம் பயன்படுத்துகின்றோமோ அவ்விடங்களில் எல்லாம் and என்னும் ஆங்கில சொல்லை பயன்படுத்தி வாக்கியங்களை எங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். இல்ல இருந்துச்சா? வாங்க பட் என்பதை எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். அவன் முயற்சி செய்தான். He tried. He tried. அவன் வெற்றி அடையவில்லை. He didn't succeed. He didn't succeed. அப்போ எங்களுக்கு சாதாரணமா தெரியும், ஒருவர் முயற்சி செய்தால் நிச்சயமா வெற்றி அடையணும். ரெண்டுமே ஒரு ஆப்போசிட்டான எதிர்மறையான செயல்பாடு அமைஞ்சிட்டது. முயற்சி செய்திருந்தா வெற்றி பெற வேண்டும். இங்க என்னது? எதிர்பார்த்த நிகழ்வு நடைபெறவில்லை. ஆதலால் இங்கு ஆனால் என்பதை நாம் பயன்படுத்துவோம். He tried but did not succeed. He tried but did not succeed. Again, he tried but did not succeed. அடுத்த உதாரணம் பார்ப்போம். அவன் மிகவும் பணக்காரன். He is very rich. He is very rich. அவன் மகிழ்ச்சியாக இல்லை. எல்லாரும் என்ன நினைப்போம்? பணக்காரன் இருந்தா மகிழ்ச்சியா இருப்பான். ஆனால் அவன் மகிழ்ச்சியாக இல்லை. He is not happy. He is not happy. அப்போ எதிர்பார்ப்பு நடைபெற இல்லை, வேறொன்றுதான் நடக்குதுண்டே. அந்த இடத்துலதான் நாங்க என்ன பயன்படுத்துவோம்? ஆனால் he is very rich but he isn't happy. He is very rich but he isn't happy. அடுத்து நாங்க பாப்போம். ரயில் தடம் புரண்டது. The train was derailed. The train was derailed. அப்ப அவங்க எல்லாருக்குமே தெரியும் தடம் புரண்டா என்ன நினைப்போம்? ஏதோ அபாயம் நடந்திருக்கும், காயப்பட்டிருப்பாங்க ஆக்கள், அப்படி இப்படி எல்லாம் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். இங்கு நடைபெற்றது என்ன? யாருமே காயப்படல. No one was hurt. No one was hurt. அப்போ எதிர்பார்ப்பு நடைபெறவில்லை என்னும் போது நாம் ஆனால் என்பதை பயன்படுத்துவோம். ரயில் தடம் புரண்டது, ஆனால் யாரும் காயப்படவில்லை. The train was derailed but no one was hurt. The train was derailed but no one was hurt. Again, the train was derailed but no one was hurt. இப்போ உங்களுக்கு பட் என்பதை எப்போது பயன்படுத்துவோம் என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். அதாவது ஒரு செயல் ஒன்று நடைபெறுகிறது, அந்த செயலின் விளைவாக நாம் ஒன்றை எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்பு எப்போது நடைபெறாம போகிறதோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் நடக்கல, நாங்கள் அங்கு பட் என்பதை பயன்படுத்துவோம். அடுத்து நாங்க பார்ப்போம் அல்லது என்பதை ஓர் என்று சொல்லலாம். ஓ என்றவாறு கூட வாக்கியங்களில் அமையும். அதற்கு உதாரணங்கள் பார்ப்போம். அவனுடைய பெயர் ராமா ராமுவா. ராமா ராமுவா. Is his name Ram or Ramu? Is his name Ram or Ramu? அடுத்த உதாரணம் பார்ப்போம். பணப்பை தொலைக்கப்பட்டிருக்கு அல்லது களவாடப்பட்டிருக்கு. ரெண்டுல ஏதோ ஒன்று கட்டாயம் நடந்திருக்கு. தொலைக்கப்பட்டிருக்கு அல்லது களவாடப்பட்டிருக்குது. We don't know who did it. யார் அதை செய்தன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க passive voiceல தான் இந்த சென்டென்ஸ் சொல்லுவோம். The purse has been lost. The purse has been lost or stolen. The purse has been lost or stolen. Again, the purse has been lost or stolen. அடுத்து நாங்க பார்ப்போம். அவள் அங்கே போக வேண்டும் அல்லது அவன் இங்கு வருவான். She should go there or he will come here. She should go there or he will come here. எல்லாரும் சொல்லி பாருங்க. She should go there or he will come here. நீ மாம்பழம் அல்லது வாழைப்பழம் சாப்பிட முடியும். ரெண்டு பழங்கள் இருக்குது, மாம்பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது. ஏதாவது ஒன்றைத்தான் நீ சாப்பிடலாம். நீ மாம்பழம் அல்லது வாழைப்பழம் சாப்பிட முடியும். நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லி இருக்கணும்? You can eat a mango or a banana. You can eat a mango or a banana. ரொம்ப இலவா இருக்க
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நீ ஒரு மாம்பழமும் வாழைப்பழமும் சாப்பிட முடியும். இங்க என்ன பயன்படுத்துகின்றோம்? அப்போ பயன்படுத்த வேண்டிய கன்ஜங்ஷன் என்ன? வெரி குட். And you can eat a mango and a banana. You can eat a mango and a banana. Again, you can eat a mango and a banana. இதே மேங்கோ அண்ட் பனானாவை வச்சு இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நீ ஒரு மாம்பழம் சாப்பிடலாம், ஆனால் வாழைப்பழம் சாப்பிட முடியாது. You can eat a mango. You can eat a mango, but not a banana. You can eat a mango, but not a banana. You can eat a mango, but not a banana. அடுத்து நாங்க because ஏனெனில் ஏனென்றால் இதை எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். அவன் வீட்டில் தங்கியிருந்தான், ஏனெனில் அவன் உடல் நலமின்றி இருந்ததால், அதாவது வருத்தமா இருந்துச்சு, அதனால வீட்டுல தங்கியிருந்தான். He stayed at home. கடந்த காலத்துல இருந்ததை பற்றி கதைக்கிறான். He stayed at home. காரணம் என்ன? Because he was ill. He was sick. He was not well. எது வேணும்னாலும் சொல்லிக்கலாம். திருப்பி சொல்லி பார்ப்போம். He stayed at home because he was ill. Again, he stayed at home because he was ill. மற்றொரு உதாரணம் பார்ப்போமா? அவனை நம்பு. அவனை நம்பு, ஏனெனில் அவன் உண்மையானவனாக இருக்கிறான். அவன் உண்மையானவனான அவனை நம்பு. அதான் நாங்க சொல்ல வந்த கதை. Believe him. Believe him because he is truthful. He is truthful. Believe him because he is truthful. அடுத்த உதாரணம் ஒன்று பார்ப்போம். நீ அதை தனியாக செய். நீ அதை தனியா செய், ஏனெனில் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஒருவேளை என்னுடைய இயலாமையா இருக்கலாம், இல்ல நான் செய்யக்கூட நீயே செய்ததை பழகணும் என்று நினைப்பதாக கூட இருக்கலாம். You do it alone. You do it alone. தனியாக செய். Because I can't help you. You do it alone because I can't help you. Again, எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. You do it alone because I can't help you. அடுத்து நாங்க பார்ப்போம். வரை என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? till அப்படின்னு சொல்லுவோம். பேச்சு வழக்குல எழுதிய நீங்க until பயன்படுத்தலாம். untilலும் tilலும் ஒரே அர்த்தம் தான் உள்ளவை. நான் வரும் வரை போகாதே. இங்க நாங்கள் அந்த போகாதே என்பதை தான் முதலாவதா சொல்ல வேணும். Don't go. Don't go till I come. நான் வரும் வரை. போகாதே நான் வரும் வரை என்பது போலத்தான் ஆங்கிலத்தில் அமையும். Don't go till I come. Don't go till I come. அவள் வரும் வரை நான் அங்கே காத்திருந்தேன். அப்ப இங்கேயும் என்ன? நான் அங்கே காத்திருந்தேன் என்பதைத்தான் முதல் சொல்லுவேன். I waited there. I waited there till she came. I waited there till she came. எல்லாரும் வாய்விட்டு சொல்லி பாருங்க. I waited there till she came. இறுதி உதாரணத்தை பார்ப்போம். நான் சமையலை முடிக்கும் வரை அவர்களுடன் பேசு. நான் சமையல்ல பிஸியா இருக்க போறேன், அப்ப சமையலை முடிக்கும் வரைக்கும் அவர்களோட நீ பேசு என்று சொல்லி யார்கிட்டயோ சொல்றோம். அவர்களுடன் பேசு. Talk with them. Talk with them till I finish cooking. Talk with them till I finish cooking. Again, talk with them till I finish cooking. ரொம்ப இலகுவா இருந்துச்சா? வாங்க உங்களுக்கான வினாக்கள் தருகிறேன். அவற்றில் விடப்பட்டுள்ள இடைவெளிகளில் பொருத்தமான கன்ஜங்ஷன்ஸ் போட்டு மறுபடியும் அவற்றை வாக்கியங்களாக கமெண்டில் சொல்லலாம், அல்லது இலக்கங்களை இட்டு அவற்றிற்கான சரியான விடைகளை மட்டும் கூட கமெண்ட்ல சொல்லலாம். தயவு செய்து கமெண்ட் பண்றதை மட்டும் அவாய்ட் பண்ணாதீங்க. Don't hesitate to comment or don't ignore the comment section. Practice makes you perfect. She writes slowly, blank neatly. She writes slowly, blank neatly. அடுத்தது, he wrote quickly, blank neatly.
He wrote quickly, blank neatly. Water, blank oil will not mix. Water, blank oil will not mix. I ran fast, blank I missed the train. I ran fast, blank I missed the train. She came late, blank she missed the bus. She came late, blank she missed the bus. Do you like tea, blank coffee? Do you like tea, blank coffee? He watched TV. She finished playing. He watched TV, blank she finished playing. Now comment your answers. Very good. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஆங்கிலம் கற்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகிலுள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்னும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching. I will meet you in day 9 video at 7 p.m.